மார்னிங். ஸோ நேற்று டே ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேவை தான் நான் வந்து நெக்ஸ்ட் டேவாக கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் சொன்ன சண்டே இந்த பாலிவுட் ஷூட்டுக்காக போயிட்டுருக்கேன். 9 to 9 இருந்தது ஷூட்டு. பட் சடனாக மார்னிங் 8 to 8 மாற்றிட்டாங்க. ஸோ அர்ஜென்ட்டாக கிளம்பிகிட்ருக்கேன். நான் எதுவும் சாப்பிடல. இன்றைக்கி என்னால் ப்ராப்பராக உண்மையிலேயே எல்லாம் எடுக்க முடியுமா எதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு அங்கே என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு கிளியராக ஐடியா இல்லை. போயிட்டு பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு லேட் ஆச்சு. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்தாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்னோடய காலேஜ் கிளியராக காட்டுறேன். என்னோடய கிளாஸ் ரூமை காட்ட முடியாது, ஏன்னா அது வேறு பில்டிங், நிறைய பில்டிங் இதில் அது வேறு. பட் என்னோடய காலேஜ் நான் கிளியராக காட்டுறேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி அங்கே தான் ஷூட்டே பண்ண போகிறாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். பார்க்கலாம். ஸோ அதான் என் காலேஜ். எனக்கு தெரியுது, அதுதான் என்னோடய காலேஜ். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கே வந்து லைக் ரொம்ப பழசு. இது ஓல்டு ராயல் நாவல் காலேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே இதுவே ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த விஷயம் வந்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறையா விஷயத்தில் இதுவும் ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஏன்னா அது அவ்வளோ பழசு. இன்றைக்கி அங்கே தான் ஷூட்டும் பண்ண போகிறாங்க. அதனால தான் நிறைய படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தாச்சு. சாஃப்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ பெருசாக டைமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவில் ஆட் ஃபிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. அப்பனே விநாயகா, இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறினா கடுப்பாயிருவேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போயே என்னால் எதுவும் முடியல. பூஜை போட்டிருக்காங்க இப்போ தான். ஸோ ஷூட் ஆரம்பிச்சிருச்சு. போகலாம். So much stuff going on. தெரில என்னன்னா ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்து ஷூட் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ தான் செட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய தமிழ்லாம் கூட இருக்காங்க. நிறைய இந்த ஃபிலிம் செட்டில் நிறையா தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தங்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கோம் நிறையா. தெரில, பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டாங்க. ஷூட்டே ரெடி ஆக போகுது. இன்னும் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆச்சு. நான் இங்கே வந்து இப்போ நான் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது. பெருசாக வீடியோ எடுக்க சுத்தமாகவே டைம் இல்லை. லாட் கோயிங் ஆன். எல்லாம் எக்ஸ்ட்ராஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ். ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. Copy that. What do we do about the low loader then for now? You know what? Pick it up. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ ஷூட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த காந்தி பிஃபோர் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் எடுக்கிறாங்க. லைக் அவர் இங்கே லண்டனில் இருந்தப்போ என்ன பண்ணான்னு சொல்கிற மாதிரி ஒரு சீரீஸ். இந்த ஸ்கேமர் 19 சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் இந்த எல்லோரும் பார்த்துருப்போம். இந்த ஸ்கேம் 1942 சம்திங் ஒரு இது. இந்த பேட்ரிக்கா அவர் பேர் வேறு தெரில சம்திங், அதுவும் சம்திங். அவர் தான் நடிச்சிட்ருக்காரு காந்தியா.
இங்கே பெருசாக ஆக்சுவலாக ஃபிலிம் பண்ண அலௌடு இல்லை, அதனாலே பெருசாக ஒன்றும் எடுக்க முடியல. இப்போ ஷார்ட் பிரேக், அதனால் டக்குன்னு ஒரு கேப் கிடச்சதுனால வந்தேன். பட் கோயிங் வெல், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. லன்ச் டைமே ஆச்சு, சாப்பிட்டுட்ருக்கேன். அங்கே உள்ள ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, அதனால தான் நான் வெளில வந்துட்டு தனியாக. அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட போங்கண்ணா. சாப்பாடு அதோட நல்லா இருக்குது. இந்தியன் ஃபுட் நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே உங்கள் இந்தியன் இதுதான் ஷூட் பண்ணுறதுனால நிறைய இந்தியன் ஃபுட் இருக்குது. ஸோ ஃபார் ஸோ குட். கண்ணுக்கு தெரியாதடியோ. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியல. எல்லாமே பண்ணுறேன், நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன். கண்ட்ரோலிங் ஸ்டாஃப், கைடிங் பீப்புள் நிறையா இருக்குது. இதுவும் பிரேக் ஒரு 10 மினிட்ஸ் தான். இப்போ டக்குன்னு சாப்பிட்டு போகணும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க தமிழ். அவங்க ஒரு ஹிந்திக்காரர் கூட ஹிந்தியா தமிழ்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. अबे वो बंदर के बच्चे, अबे कमीने साले कुत्ते, डांस सिटी कंट्री फ्रूट ஆஸ்தாப்ப கடுப்புல போறதவனே போறம்போக்கு. என்ன அத ஹிந்தில திட்டனால தமிழ்ல திட்ட சந்தோஷம் வர மாட்டேங்குது. भाई मैं क्या बोल रहा हूँ, कौन है मालूम है? ये लोग कभी सुधरेंगे नहीं, ये लोग कभी नहीं सुधरेंगे. ஸோ இப்போதைக்கு கண்ட்ரோல் இந்த க்ரௌட், அதனால சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க. கொஞ்சம் பிரேக்கு, ஐ மீன் லைக் ஷூட் போயிட்டுருக்கு, பட் எனக்கு பிரேக்கு லைக் ஷிஃப்ட் மாதிரி ஸ்விட்ச் எடுத்துகிட்டு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னு படுத்துக்கு முடியலை. ஒரு வழியாக முடிஞ்சது. ஹெக்டிக் டே. உண்மையை சொல்ல போனால் சொல்ல முடியாது, லைட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். லைட்டாலாம் இல்லை, பண்ணுறேன்னு சொன்ன ஒத்துக்கலாம், தப்பு இல்லை. முடியலை. ஒரு மாதிரி கொஞ்சம் நடுவில் பிரச்சனைலாம் ஆகி இங்கே லைக் நாங்கள் ஒரு 8 பேர் இருந்தோம். எங்கள் இதில் இருந்து மொத்தமாக வந்தவங்க, ஐ மீன் என் டிபார்ட்மெண்ட், என் கிளாஸ்ன்னு இல்லை, இந்த காலேஜில் இருந்து எங்கள் இது ரிலேட்டடாக இருக்கிறவங்கள வந்தவங்க நாங்கள் ஒரு 8 பேர். ஐ மீன் லைக் அதில் ஒரு பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா. சென்ஸ் அது ஒரு பிரச்சனையா இல்லை, சும்மா முடியலன்னு இல்லை, அந்த அளவுக்கு கொஞ்சம் முடியாமல் போய் எப்படியோ முடிச்சுட்டு போங்கடான்னு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் 12 hours ஸ்ட்ரெயிட், 12 hours. நடுவில் அந்த லன்ச் பிரேக் மட்டும்தான். 8 to 8 இப்போ டைம் 8 ஆச்சு. 8:30 ஆக போகுது. கிளம்புறேன். முடியலை, நடந்து போகிறதுக்குலாம் தெம்பே கிடையாது. போய் மெட்ரோ ஏறி வீட்டுக்கு போய் படுத்தோமா, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். நட போங்கடா, ஏற்கனவே முடியலை, இதில் 1/4 மணி நேரமா. எக்ஸாஸ்டட். எனக்கு என்னமோ அது ஓடுற மாதிரியே தெரில. ரொம்ப நேரமாக அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. நானும் 1/4 மணி நேரமாக இங்கே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் போக மாட்டேன். வாங்கடா டேய். எப்பா டேய், பக்கத்து ஸ்டேஷனில் 3 ட்ரெயின் வந்துட்டு போயிருச்சுடா. எப்படா வருவ? என்ன படம் இது? இந்த வேல் படத்தில் வர சூர்யா மாதிரி மெட்ரோவில் ஒரு மிதி, ஏர்போர்ட்டில் ஒரு குதின்லாம் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போக முடியாதா? என்னங்க வாங்க. ஐயோ, கால் இந்த எது சொல்லுவாங்கல்ல, நான் கையை ஆட்டுறது 5 நிமிஷம் ஆச்சு. சுகருக்கு அதுவாக ஆடுதுன்ற மாதிரி. வரலாற்றது இப்போ நிறுத்திட்டேன். ஆனால் இன்னும் ஆடினது பற்றியா சுகரு? நான் என்ன கூட கால் ஆட்டத்துக்கு அதுவாக போகும் போல. முடியலடா, எவ்வா சுத்தமாக முடியல.
Lazy as fuck. Being lazy as fuck. Signing out. இன்னைக்கு இதுக்கு மேலே முடியாது. Good night.